அமித்ஷா அவர்களே, நீங்கள் உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒன்றும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோட வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். அமித்ஷாவை நோக்கி தானே அந்த கேள்வியை கேட்டார் முதலமைச்சர். பாஜகவை நோக்கி தானே அந்த கேள்வியை கேட்டார் முதலமைச்சர். உனக்கு ஏன் அந்த துடிப்பு வரமாட்டேது? நீயும் இந்த தமிழ்நாட்டில் ஒருவன் தானே, உனையும் வச்சு தானே அதை சொல்றாரு. அன்பா வந்து அரவணைப்போம், அடிதடியா வந்து எங்களை அடக்குமுறை பண்ண வந்து தானே விரட்டி அடிப்போம்னு சொல்றாரு. ஏன் அந்த எண்ணம் உனக்கு இல்லாம அண்ணாமலை மாதிரி, தமிழிசை மாதிரி, நயினார் நாகேந்திரன் மாதிரி குஜராத்தியை வந்து பல்லக்கில் தூக்குற வேலையை ஏன் பார்க்குறீங்க? அமித்ஷாவை சொன்னால் உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அப்போ பி டீம் நாங்கள் இல்லை, பாஜகவை நாங்களும் எதிர்ப்போம், நாஜில் சம்பத் கூட போய் இணையும் போது பாஜகவை எதிர்க்க மாட்டீங்களேன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம் சொன்னீங்களே. இப்போ மட்டும் ஏன் வந்து அந்த அமித்ஷாவை சொன்னதில் கோவம் வருது? இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இவர் அமித்ஷாவை காப்பாத்துறாருங்க. பாஜக மோடியை எப்படி காப்பாத்துறாருன்னா, இவர் ஈரோடு பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டில் பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்களாம். இதனால சிறு குறு தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்படுதான். இதை கொண்டு வந்தது யாருங்க? இந்த சட்டத்தை 2023ஆம் ஆண்டு ஒன்றிய பாஜக அரசு தான் இந்த சட்டத்தை திருத்தத்தையே பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க. எல்லா மாநிலத்திலையுமே பீக் ஹவர் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு வசூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. அப்ப சட்டம் கொண்டு வந்தது யாரு? ஒன்றிய பாஜக அரசு. தமிழ்நாட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா? இல்லைங்க. தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் மீட்டரை எல்லாத்துக்கும் பொருத்திக்கிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது முடியும் வரை தமிழ்நாட்டில் பீக் ஹவர் சார்ஜஸை நாங்கள் வசூலிக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய மின்சார வாரியம் அறிவிச்சிட்டாங்க. யாருக்குமே பீக் ஹவர் சார்ஜஸ் என்பது வசூலிக்கப்படலை. 1-2 பேருக்கு வேணா வசூலிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ உண்மை இப்படி இருக்கும்போது இங்கே பீக் ஹவர் சார்ஜஸ் வசூல் பண்றாங்க, அதனால எம்எஸ்எம்இ பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்வது பச்சை பொய்யா இருக்கா இல்லையா? அப்படி பாதிக்கப்பட்டாலுமே அதை யாரை நம்ம குற்றம் சொல்லணும்? ஒன்றிய பாஜக அரசு தான் குற்றம் சொல்லணும். அவங்க தானே கொண்டு வந்தாங்க. ஆனா சட்டம் கொண்டு வந்த மோடி, அமித்ஷா எல்லாத்தையும் காப்பாத்துறாரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு காரணத்தை வச்சு அதை தடுத்து நிறுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து குறை சொல்றாருங்க. பேர் கேட்கலாம், என்னங்க ஒன்றிய பாஜக அரசு மாத்த சொன்னா நீங்க ஏங்க மாத்துறீங்க? அப்ப 2 பேரும் கூட்டானு உதய் மின் திட்டம் அப்படின்ற திட்டத்துல இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இருக்க ஆட்சியில போயிட்டு பாஜகவுக்கு தமிழ்நாட்டை அடகு வச்சாங்க தெரியுமா? அப்போ போய் கையெழுத்து போட்டாங்க. உதய் மின் திட்டத்தில் தங்கமணி போய் கையெழுத்து போட்டார். அதாவது இனிமே இந்த மின்சார கொள்கையில் வகுக்கக்கூடிய பவர் என்பது மாநிலத்திலிருந்து ஒன்றியத்துக்கு போயிருது. சொத்து வரி இன்னைக்கு ஏறிக்கிட்டே போகுது, இன்னைக்கு வந்துட்டு குடிநீர் வரி ஏறிக்கிட்டே போகுது, இன்னைக்கு வந்துட்டு மின்சார பில் வந்து ஏற்றிக்கிட்டே போகிறாங்கன்னா அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஓபிஎஸும் இபிஎஸும் போய் டெல்லியில் போய் கையெழுத்து போட்டு வந்தனால தான்.